வணக்கம்ப்பா. நடைப்பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஏன்னா அப்படி நம்ம நடைப்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம கால் நடமாட்டம் காலம் பூரா இருக்கும். நடக்காமல் விட்டுட்டோம்னா அப்புறம் நடக்க முடியாமலே போயிடும். அதனால் நடைப்பயிற்சி ரொம்ப தேவை. அதை எப்படி நடக்கணும்னா, நம்ம சக்திக்கு மீறி வேக வேகமாக கையை காலை வீசி நடக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கைகளை வீசி சாதாரணமாக நடக்கணும். அப்புறம் பேசக்கூடாது. அக்கம் பக்கத்தில் நாங்கள் வாக்கிங் போகிறோம்னு சொல்லி அக்கம் பக்கத்து ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே நடக்கக்கூடாது. அப்புறம் காதில் ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே நடப்பாங்க. அப்படியும் நடக்கக்கூடாது. நம்ம நடக்கிறோம் அப்படின்னு நம்ம உடம்பை பற்றி நினச்சிக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டெப்பு வைக்கிறோம்னு அதை பார்த்து அந்த கவனத்துலேயே நீங்கள் நடந்து வரணும். அப்புறம் இந்த இடையில தண்ணி குடிப்பாங்க. அப்படியும் குடிக்கக்கூடாது. நீங்கள் நடைப்பயிற்சிக்கு வர்றதுக்கு முதலே தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் நடக்கலாம். முடித்த பிறகு நீங்கள் போய் திருப்பி தண்ணி குடிச்சிக்கலாம். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நடங்க. அவங்க அவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, அவங்க அவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க, அது மாதிரி நம்ம நடக்கணும்னு நினைக்க வேணாம். அவங்கவுங்க வயசுக்கு உடம்பு தெம்புக்கு அவங்கவுங்க உயரத்துக்கு தகுந்தாப்புல தான் நடக்க முடியும். அதனால் அப்படி நடங்க. ரெண்டாவது, வெறும் காலில் நடக்கிறது நல்லது. இருந்தாலும் ஒரு பார்க்கில் நடக்கும்போது கல் மண் இருக்கும். அது அந்த கல் மண் குத்துச்சுன்னா காலாணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பீச் மணல், ஆற்று மணல் சுத்தமாக இருக்கிற இடத்துல இது பண்ணலாம். தரை நல்லா வலுவலுன்னு இருக்கிற இடத்துல நம்ம செருப்பு போடாமல் நடக்கலாம். ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்க செப்பல் போட்டு நடந்துக்கலாம்.